இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நந்தவன நந்தகுமார் வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இது ஒரு தினுசா இருக்கே. வணக்கம். பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சரிங்க, சிரிச்சா சிரிக்கணும், அதான் மரியாதை. இல்ல சிரிப்பா சிரிச்சிடக்கூடாதுல்ல. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. நீங்க எல்லாம் யாரை கூப்பிட்டாலுமே உட்கார வச்சு அவங்கள வந்து கலாச்சிடுறீங்க. போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா சாகுடா. ஆனா விஜயோட தாவேக கட்சியோட ஒரு ஆதரவாளரா என்னைய பல்பு அவங்க வைக்க முடியாதுல்ல. இந்தியாவிலே அறிவாளிங்க 2 பேர், ஒன்னு ஜிடி நாயுடு, இந்த தர்மலிங்க. நந்தவன நந்தகுமார் யாருன்னா இயக்குனர். எனக்கு தெரியும், என் கூட நீங்க பலமுறை நேர்காணல் உட்கார்ந்துருக்கீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மாற்றம். நீங்க அனில் குஞ்சுன்ற சரி தற்குறி விஜய் ரசிகர் ஆயிட்டீங்க. ரொம்ப குஷி. உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? நீங்க உண்மையாவே விஜய் கட்சியில இருக்கிறீங்களா? என்னைக்காவது விஜயை பார்த்திருக்கீங்களா? விஜயுடன் பழகி இருக்கீங்களா? அவர் ஒரு நடிகர், நான் ஒரு இயக்குனர். கொண்டாடி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. தற்குறின்ற எனக்கு நக்கல்யா அவனுக்கு இல்ல, நான் என்ன கேள்வி கேட்டேன் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் என்ன தொடர்பு? என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? பழகி இருக்கீங்களா? பேசிருக்கீங்களா? உட்கார்ந்துருக்கீங்களா? உட்கார்ந்துருக்கீங்களா? ஏதாவது நடந்திருக்கா அவங்க 2 பேரும்? என்னமோ குடும்பம் நான் வந்து அதாவது கேட்டீங்க, சொல்லிட்டு இருக்கேன். எடுத்தோன்னே எனக்கு இந்த ராமாயணம் வேணாம். விஜய்க்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? விஜய்க்கு ஏங்க, அவர் ஒரு ஆர்டிஸ்ட், புரியுதுங்களா? நான் ஒரு டைரக்டர். விஜய் கூட வேலை செஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். அதைத்தானுங்க தலைவா படத்துல வேலை பார்த்தது தான். தலைவா படத்துலயா? அப்புறம் தலைவான்னு ஒரு படம் வந்ததுல. ஆமா ஆமா, அந்த படத்துல வேலை பார்த்தேன், அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்தேன். மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலைய பார்த்துட்டு நான் வெளியில இருந்து விஜய் பார்த்தது வேற, உள்ளர போய் பாக்குறப்ப இவ்வளவு டேலண்டடா இருக்காரு. பாத்தீங்களா? என்னைய அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உள்ளர பாத்தீங்கன்னா என்ன உள்ள பாத்தீங்கன்னு I am not bad man. ஜாலி மூடு இருக்க மாட்டாரு. ஜாலி மூடுங்கிறதுனா அந்த சர்க்கிள்னு அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு இருக்குது. நடிகை கூட அவங்க கூட தான் ஜாலியா இருப்பாங்க. அவங்க கூட ஜாலியா இருந்தா நடிகை. ரைட், ஓகே. அது மாதிரி ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாங்கன்னா ஜாலியா இருப்பாரு. விஜய் கூட திரைப்படத்துல நடித்தவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா இல்லை, எல்லாம் விலகி நின்ட்டாங்க. அப்ப நீங்க மட்டும் என்ன இதுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னு கேக்குறேன். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கோ பர்சனலா அவர் ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து அட்மையர் ஆகிற விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. இவர் வந்தார்னா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. நீ வேற இந்த மற்ற அரசியல்வாதிகள், எதிர்கட்சிவாதிகள், உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நம்பாம இருக்கீங்க. மற்ற நடிகர்கள்லாம் நம்பாம இருக்காங்க. ஒரு காலத்துல தலைவனை புரிஞ்சு தெரிஞ்சு வருவாங்க. மொட்டை தற்குறி அனில் குஞ்சி அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு கோவம் வரல? இல்ல, புரியல. டே மொட்டை, எனக்கு கோவம் வந்துச்சு, உன்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். நான் சொல்றேன், உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இல்ல, கோவப்படுத்தணுங்கிறதுனா எதுக்காக இப்ப கோவப்படுத்தணுமா? நீங்க கோவம் வருமா வராதா? சூழ்நிலை பொறுத்து. மாமா எங்க நீ முறை தற்குறி கோபம் வரணும் அப்படிங்கிறதுக்கு நெசசரி கிடையாது. டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? சரி, அனில் குஞ்சு அனில் குஞ்சா இருந்தாலும் அனிலா இருந்து ஒரு நேரத்துல ஜெயலலிதா ஆட்சிய இந்த ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சது விஜய். அனில்ங்கிற பேர் அனிலா இருக்கிறதுக்கு பெருமை தான். பெருமையாடா? மொட்டைன்னு சொன்னா கோவம் வருமான்னு கேட்டேன். நீங்க பொட்டன்னு சொன்னா கூட கோவம் வராது. நோ சூடு, நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா தற்குறின்னு சொன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில். நாங்க ஆச்சரியக்குறீங்க. வேண்டாம் சார். தேங்க் யூ சார். நாங்க ஆச்சரியக்குறி. என்ன குறி? ஆச்சரியக்குறி. சரி, ஏதோ ஒரு குறி. இப்போ சரி, இல்ல ஏதோ ஒரு குறினா புரியல. இல்லங்க, தற்குறினா கோவம் வருமா வராதான்னு கேட்டேன். உங்களுக்கு எதுக்குங்க வரணும்? இதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இருக்கிறீங்க. வயிற்றுக்கு சோறு சாப்பிடுறோம், சூடு சொரண உள்ளவன், மானம் உள்ளவன். அப்ப எனக்கு இல்லங்கறியா? நல்ல குடும்பத்துல பிறந்தவன் யாருமே
தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு கொள்கை சித்தாந்தம் என்பதுல எதுவுமே இல்லை. ஆக மொத்தத்துல விஜயம் சினிமால ஹீரோவா இருக்கலாம், நிஜத்துல பூஜ்யம். அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூட்டை வச்சுட்டான்டா. உங்களை மாதிரி முட்டாள்தனமா கோமாளித்தனமா விஜயை பின்பற்றாங்க பாத்தீங்களா? இதை வைத்து புரிந்து கொள்ளலாம் இது ஒரு கோமாளி கூட்டம்னு. இதே மாதிரி வேற யாராவது சொல்லியிருந்தா கோவம் வந்திருக்கும், உங்களுக்கு கோவம் வராது. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். முழுக்க தீய சக்தி, முழுக்க நீங்க தீய சக்தி. நாங்க தீய சக்தி இல்ல, பராசக்தி முன்னாடி எதுவுமே இருக்காது. தில்லு இருந்தா சென்சார் போர்ட்லாம் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது கொப்பம் எல்லாம் லூசுன்னு. யோ தற்குறி, நான் என் வாயில தான் வந்துட போகுது. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? சென்சார் போர்டு யாரு? சென்சார் போர்டு யாருன்னா யார் கண்ட்ரோல் இருக்குது? யார் தலைமையில் இருக்குது? ஏங்க அதெல்லாம் சொல்லுவாங்க 1008. சென்சார் போர்டு சென்னையில தானங்க இருக்கு. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நீங்க டைரக்டர் தானே? ஆமா. நீங்க மேட்டர் படம் எடுத்தீங்களா இல்ல ஒரிஜினல் படம், நல்ல படம் எடுத்தீங்களா? என்ன சிரிப்பு ராஸ்கல்? மேட்டர் படம் எடுத்துமா? ஏங்க சென்சார் போர்டு யாரோட தலைமையில இருக்கு? மத்திய அரசு சம்பந்தமே இல்லாம இதுக்கு மேட்டர் படம் எடுத்தாங்க. லூசா? ஆமாயா. சென்சார் போர்டு மத்திய அரசோட தலைமையில கீழே இருக்கு. ஏங்க ஒரு விஷயம் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசே எங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லிருச்சு, ஓகே பண்ணிச்சு. ஆனா அந்த ஒன்றிய அரசு தடை பண்ணிருக்கு. ஓ மத்திய அரசு கோர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு. ஒன்றிய அரசு தான் சென்சார் போர்டுல தடை பண்ணுது. ஆமா. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சி எல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. நீ உண்மையாவே டைரக்டரா? நீ என்ன டைரக்டர்னா நான் படம் எடுத்து டே நைட்டும் படம் ஒரு யூடியூப்ல இருக்கு. தியேட்டர்ல 70 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண 2020ல. கெட்டவன்னு ஒரு மாசம் ஷூட்டிங் சிம்பு வச்சு எடுத்திருக்கேன். சிம்பு கிட்ட கேட்டு பாருங்க. ஓ வாரே வா கேடிவி வாயா. கூட்டத்துல செயின் எடுக்கிற மாதிரி மூஞ்சி வச்சு நீ செயின் வச்சு படம். பராசக்தி படம் பொழுதுபோக்கு களமாக இல்லாம இந்த சமுதாயத்தை பழுது பார்க்கும் களமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால விஜய்க்கு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. தன்னுடைய கடைசி படம் வெளியே ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா, அதுவும் சிவகார்த்திகேயன் எதிரில் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா தனக்கு அசிங்கம் அவமானம் சொல்லிட்டு கேவலமா கீழ்த்தரமான ஒரு அரசியல் செய்யறாரு. இதை உங்களை போன்ற அணில் குஞ்சுங்க நம்பிக்கிட்டு இப்போ துடிக்கிறீங்க. கதை சூப்பரா சொல்லிருக்கீங்க. நாங்க பயந்துட்டோம். இந்த பக்கம் அடிக்க, அப்பதான் பேலன்சிங்கா இருக்கும். ஏங்க எங்க தலைவனுக்கு முன்னால சிவகார்த்திகேயன் யாருங்க? என்னங்க பேச்சு பேசுறீங்க? கட்டன் தடி அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடிக்கிறேன். யார் தெரியுமா? சொல்லுங்க. யாரு சொல்லுங்க. யாரோ ஒருத்தரை காட்டி யாருங்கிறீங்க? இவரு கர்நாடகக்காரரு, புரியுதுங்களா? இவர் கர்நாடகத்துல 2 படம் எடுத்தாரு. 1 கோடிக்கு பட்ஜெட் தான் படம் எடுத்துக்கிறாரு. இப்ப அப்படியே ஜம்ப் ஆகிட்டு 500 கோடியில இந்த படம் எடுக்கிறாரு. இவர் யாரு? எனக்கு தெரியாதுன்னே சொல்றேங்க. எனக்கு தெரியாது அவர் யாரு. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா, பைத்தியம் முடிச்ச நாயே. KVN வெங்கட் நாராயணன். இந்த வெங்கட் நாராயணன் யாருன்னா கர்நாடகாவின் துணை முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகரான VK சிவகுமார் நெருங்கிய நண்பர். இவர் இந்த படத்திற்கு தயாரிப்பாளர் வராரு. இந்த படத்துடைய தயாரிப்பாளருடைய பணம் இவருடைய பணம் அல்ல, விஜயுடைய பினாமி. விஜய் தான் பணத்தை கொடுத்து இவரை கூப்பிட்டு அந்த படத்தை இயக்கம் சொல்லிக்கிறாரு. அதனால இவர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். ஏன்னா இவர் இயக்கிய ஏற்கனவே படங்கள் எல்லாமே 1 கோடி பட்ஜெட் தான். அப்படிப்பட்ட நேரத்துல பினாமியாக வந்தவர் தான் வெங்கட் நாராயணன். அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதையெல்லாம் முடிக்கல. இந்த வெங்கட் நாராயணன் என்ன பண்றாரு? பாஜகவோட நெருங்கிய தொடர்பு உள்ள நிர்மல்குமாரை பயன்படுத்தி இந்த சென்சார் போர்டுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இணையமைச்சர் இருக்கக்கூடிய எழில்முருகன் பேசி நம்முடைய படம் ஓடணும், இதுக்கு ஏதாவது தங்கு தடை காமிச்சாதான் அரசியல் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாஜகவுடைய பினாமியாக செயல்படக்கூடிய விஜய் இதை ஏற்றுக்கொண்டதால் நிர்மல்குமாருடைய முயற்சியால் நீங்க நாடகம் நடத்துறீங்க. இந்த நாடகத்துடைய அரங்கேற்றம் தான் இப்போ நடந்து கொண்டு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. ஏங்க நீங்க என்னங்க சொல்ல வர்றீங்க? படம் ரிலீஸ் இல்லையாங்கிற மூவ்மெண்ட் தான் அது உங்களுக்கு தான் இருக்கு. மக்களை முட்டாளாக்குறீங்க. படத்தை வெளிய இத்தனை படம் எடுத்த நீங்க உங்களுக்கு படம் சென்சார் போர்டு எப்படி அனுமதி தெரியாது, எப்படி செயல்படணும் தெரியாது, எப்படி காப்பு விடாம அடிக்கிற ஒரு மன்னன் தெரியாத மாதிரி புதுசா படம் எடுத்து எல்லாமே திருப்பி ரிவர்ஸ் கமிட்டின்னு குடுக்குறானுங்க. அவர்தே இது பண்ண மாட்டேங்கிறானுங்களா? விஜய் முன்ன வந்து பல படங்கள் ரிவர்ஸ் கமிட்டி வந்திருக்கு. அப்பலாம் ஏன் கோர்ட்டுக்கு போல, இப்ப மட்டும் ஏன் கோர்ட்டுக்கு போறாரு? இது எல்லாமே டிராமா, இதெல்லாம் நடிப்பு. ஏயா கத்துற?
நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிருக்க. ஏன்னா பராசக்தி படத்தை உங்களால வந்து மோத முடியாத ஒரே காரணத்துக்காக மக்களை ஏமாத்துறீங்க. விஜய்க்கு மனசாட்சி இல்ல. கரூர்ல 41 பேர் இருந்தாங்க பாருங்க. எப்படி நடிச்சாரோ அதே நடிப்பு தான் இப்ப நடிச்சு கொண்டிருக்கிறாரு. என்ன சார் எந்த மேல சந்தேகப்படுறீங்க? உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். விஜய் வந்து படத்துல ஹீரோ, நிஜத்துல வில்லன் மட்டும் இல்ல, காட்டு மிராண்டி, ஒரு சாத்தான். ஏங்க வேணாங்க, என்ன அது என்னைய உட்கார வச்சுட்டு இப்படி பேசுறதுங்கிறது ரொம்ப மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. தூய சக்தி தீய சக்திங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மயிர் சக்தியா? அவன் விஜய் என்ன சக்தி? மயிர் சக்தின்னு சொன்னா அதான் விஜய். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. எது விஜய் வந்து மயிர் சக்தி நான் சொன்னா? ஹலோ வேணாம். என்ன என்கிட்ட நானே பேசிக்கிறேன் சார், நீங்க கப்பு கப்புன்னு திருப்புறீங்க. என்ன என்னையவே திருப்புறீங்களா? நான் பேசுனது தப்புன்னு சொல்ற அளவுக்கு என்னைய நான் பேசுனதே உல்டா பண்ணி என்னிட்ட திருப்புறீங்களா? வயிற்றுக்கு என்னங்க சாப்பிடுறீங்க? வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறோம்? சூடு சொரணம் எதுவுமே இல்லையாங்க. என்னங்க முட்டாளாங்க நீங்களா? நீங்க குழந்தை கூட தெரியுதுங்க. இருங்க. என்ன காரணம்னு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க முக்காவாசி பேர் பாஜக கட்சியில ஏற்கனவே இருந்தவங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இல்ல புரியல எனக்கு, என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப எதுக்கு இத போடுறீங்க? நானும் தான் ஆடுவோம். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். விஜய் எங்க இருக்கிறாரு? புரியல, எங்க இருந்து புரியல. நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம விஜய் எங்க இருக்காருன்னு கேக்குறீங்க? நான் என்ன யார் கூட இருக்காருன்னு கேட்டேன், எங்க இருக்கிறதானே கேட்டேன். விஜய் எங்க இருக்கிறாரு? பனையூர்ல இருக்காரு. பனையூர்ல இருக்கிறாருல்ல? ஆமா. வாயில விரல்ச்சி சப்பின்கிறாரா? இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். வாய் திறந்து பேசலாம்ல. என் படம் தடை போட்டாங்க, அதனால பண்ணிட்டாங்க, இது அரசியல் சூழ்ச்சின்னு சொல்லலாம்ல. ஏன் வாய் திறக்கல? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து நேரடியா கெடுக்கிறாங்கன்னு தெரியுது. இவன் தான்ங்கறத பல தடவை சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்னங்க ஒருத்தன் வந்து சொல்லுவாரு? பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். என்னத்த மக்கள் எங்களை தானே நம்புறாங்க. எங்களை நம்புறதுனால தானே அவ்வளவு பெரிய கும்பல்லாம் வருது. மக்கள் நம்பல, தற்கூரிங்க நம்புறாங்க, அணில் குஞ்சுங்க நம்புறாங்க. சரி, நான் கேக்குறேன். ஒரு பெண்மணி சொல்றா, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் முக்கியம்னு. ஓகேவா? தப்பே இல்ல. என்ன அறிவு கேட்டவனே, சோத்த விட்டு லட்டி திங்க. உங்க பொண்டாட்டி சொன்னா? ஏன் பொண்டாட்டி சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? என்ன ஓய் நாக்குல அளவு குத்துற மாதிரி திருன்னு முடிக்கிற? சரி, உங்க வீட்டுல சொன்னா? நாங்க என்ன தற்கூரியா? நாங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இன்ன வேணும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? அதாவது ஏதாவது இல்ல, வலிக்குதா? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க என்ன மென் பண்றீங்க? எங்க தலைவரை விரும்பினது, எங்க தலைவரை புருஷனுக்கு மேல நேசிக்கிற ஒரு பெண் மறைமுகமா சொல்றீங்க. நான் எங்க சொன்னேன்? விஜய நேசிக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீங்க இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, எடுத்துக்கங்க. விஜய வந்து உயிரா நினைக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல. எதுக்கு உயிரா நினைக்கணும்? எதுக்கு உயிரா நினைக்கணும்? என்ன செஞ்சார் விஜய்? ஒண்ணும் பண்ணல. யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். குழந்தை இறந்துட்டான்னு வருத்தப்படணுமா, வேதனை பண்ணணுமா? அதை விட்டுட்டு விஜய்க்காக என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல தியாகம் பண்ணுன்னு சொல்றாங்களே. விஜய் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. செருப்பால் அடிக்க மரியாதை இல்லங்க. நீங்க ரொம்ப தலைவன் ரொம்ப வெளியூர் கூட்டி வந்தது இல்லாம ஒரு நிமிஷம் உங்க அண்ணியை காமிக்கிறேன். அண்ணியை காட்டுறீங்களா? நான் சிஎம் ஆகணும். ஆசையா இருக்கு. நிஜமா சொல்றேங்க. ஜெயலலிதா மட்டும்தான் சிஎம் ஆகணுமா? அப்ப த்ரிஷா ஆக கூடாதா? ஜெயலலிதா த்ரிஷா ஏன் சொல்றீங்க? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஏங்க நீங்க சொல்ல வர்றது எங்களுக்கு புரியாமலாம் இல்ல. வச்சிருந்தார்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தார்லங்க. அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு.
என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு, திரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்போக்கி பிரைவேட்டா வச்சிருக்காருங்க, அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சு பாருங்க. என்னடா சொல்ற? எதுக்கு நீங்க எம்ஜிஆர் கம்பேர் பண்ணீங்க? எங்க தலைவர் எம்ஜிஆருங்க. காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? என்னத்த வெக்க பண்ணும், எதுக்கு வெக்க பண்ணும்? சரி, எப்படிங்க நீங்க நந்தவன நந்தகுமார் பேரு உங்க பேரு, நான் அடிக்கிற நந்தகுமார், சரி எப்படி இப்படி மாறிட்டீங்க? அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிடுது, அழுவலன்ற. நல்லா தானங்க இருந்தீங்க. இதெல்லாம் கேள்வியா இருக்கு? இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல இந்த கர்மத்தை தூக்கி கீழே போடுங்க. நல்லா இருந்தீங்க, அழுறீங்க, என்னவோ பண்றீங்க. கர்மம். அடிச்சார் அதிகப்படுத்துறீங்களடா. ஏய் அலப்படா, வாயில கை வை. ஊர் வர வரைக்கும் வரல எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.